பிரதமர் மோடியின் தமிழக வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மதுரையில் அனைத்து கட்சியினர் கருப்பு கொடி ஏந்தி போராட்டம் நடத்தினர். குமரி முனையிலுள்ள விவேகானந்தர் மண்டபத்தில் 3 நாட்கள் தியானத்தை பிரதமர் மோடி தொடங்கியுள்ளார். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ள நிலையில் 7வது மற்றும் இறுதிக்கட்ட தேர்தல் நிறைவடையாத சூழலில் பிரதமர் மோடியின் தியானம் கடும் விமர்சனங்களை கிளப்பியுள்ளது. அத்துடன் தமிழர்களை இழிவுபடுத்திய பிரதமர் மோடியின் தமிழ்நாட்டு வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மதுரை கட்டபொம்மன் சிலை அருகே தந்தை பெரியார் திராவிடர் கழகம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்பினர் கருப்பு கொடி போராட்டம் நடத்தினர். தமிழர்களை இழிவுபடுத்தி பேசிய மோடியை திரும்பி போ என அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். தமிழ்நாட்டு மக்களை சமாதானப்படுத்தி விடலாம், தமிழ்நாட்டு மக்களுடைய கோபத்தை தணித்து விடலாம் என்று பொய் வேடம் இடுகின்றார். தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் அவருடைய வார்த்தைகளை மறக்க மாட்டார்கள். தமிழ்நாட்டு மக்களை இழிவாக கொச்சையாக பேசிய மோடியும் அமித்ஷாவும் அவர்கள் 2 பேரும் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது, மன்னிப்பு கேட்காமல் தமிழ்நாட்டுக்குள் வரக்கூடாது என்பதற்காக இன்னைக்கு அனைத்து கட்சியின் சார்பிலே இங்கே கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். மோடியின் தியானம் தேர்தல் விதிமுறைகளுக்கு எதிரானது என்று கூறி திருச்சியில் மக்கள் அதிகாரம் அமைப்பினர் போராட்டம் நடத்தினர். திருச்சி தலைமை தபால் நிலையத்தை அவர்கள் முற்றுகையிட முயன்றனர். அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதை அடுத்து BSNL அலுவலகம் முன்பு அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மோடியின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கோபேக் மோடி என்ற வாசகம் பொறிக்கப்பட்ட சுவரொட்டிகள் சென்னையில் சேப்பாக்கம், பசுமை வழிச்சாலை, அண்ணா சாலை உள்ளிட்ட இடங்களில் ஒட்டப்பட்டுள்ளன. தமிழ் மக்களை இழிவுபடுத்தி பேசிவிட்டு தமிழ்நாட்டிற்கு வருவதா என்ற கண்டன வாசகமும் அந்த சுவரொட்டிகளில் இடம்பெற்றுள்ளது. மறுபுறத்தில் கோபேக் மோடி என்ற ஹேஷ்டேக் எக்ஸ் தளத்தில் நாடு தழுவிய அளவில் ட்ரெண்டிங் ஆகியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.